ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா? ஐயோ! இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அபிக்கும் நம்ம ராகவுக்கும் வந்து காதல் கெமிஸ்ட்ரி வந்து அழகாக காமிச்சாருங்க. எப்படியே வந்து நம்ம அபியை வந்து ராகவ் தான் கைப்பிடிக்க போகிறான்ட்டு டைரக்டர் ரொம்ப பாராட்டு மழையாக பண்ணின்னு இருந்தாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம டைரக்டர் வச்சாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஐயோ! எதிர்பார்க்காத விதமாக வச்சுட்டாருங்க. நினச்சி கூட பார்க்கலங்க. ஐயோ! நம்ம அபிக்கும் ராகவுக்கும் தான் கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நம்ம ராகவ் வந்து அங்கே நடந்த அந்த நைட்டை பார்க்கும்போது ஐயோ! அபி வந்து அப்போ வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன மாப்பிள்ளை கூட பேசின்னு இருக்கிறான்னா, அப்போ அபிக்கு வந்து அந்த மாப்பிள்ளை மேலே ஏதோ இஷ்டம் பொழுகுதுன்ட்டு நம்ம ராகவ் வந்து மெத்த மேலே இருந்து தப்பாகவே புரிஞ்சுக்கினாருங்க. இதை வந்து நம்ம அபியே வந்து வாயால் உண்மை சொன்னாதான் ராகவுக்கு வந்து தெரிய போகுது. ஏன்னா ராகவ் வந்து ஏற்கனவே நம்ம அபி மேலே வந்து காதல் பைத்தியத்தில் இருக்கிறாரு. இப்போ அபி எதை பண்ணாலும் நம்ம ராகவ் வந்து தப்பு தான் நினைக்குவார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம அபி வந்து எதா இருந்தாலும் போல்டாக நேராக பேசுங்க. எதுக்கு ஒளிவு மறைவு? பார்க்கலாம். நம்ம அபி வந்து என்ன முடிவுகள் எடுக்க போகிறாரு, ராகவை எப்படி கைப்பிடிக்க போகிறான்னு பார்க்கலாம். உங்களுக்கு நீ நான் காதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.